மாதிரி டைம்ல ரொம்ப சீரியஸான முடிவு எடுக்காதீங்க. இப்போ மாமியாரை பார்த்துக்குங்க, வேற எந்த டென்ஷன் கொடுக்க வேண்டாம். இவரை இம்மீடியட்டா ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் போடலாம். இருக்கட்டும் மேடம், வீட்டுக்கு வேணாம் மேடம். சரி, அதுவும் சொல்லிட்டாரு. எங்க அம்மா செத்தா அவங்க சாவ நான் எடுக்க விட மாட்டேன், எல்லாரையும் சண்டை போடுவேன். யாருமே பேச தெரியும் இருக்கிறது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி தான், யாருமே வரக்கூடாது. நான் இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அவர் பியாண்ட் ரிப்பேர், அவர் போயிட்டாரு. அவர் வந்து கண்ட்ரோலே இல்லை, அவருக்கு எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. இவங்க வந்து மாமியாரை பார்த்துட்டு இருக்காங்க, பாவம் அந்தம்மா லைஃப் பூரா உழைச்சிட்டு இப்போ கடைசி காலத்துல அவங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கணும். 2 பிள்ளைங்க வச்சிருக்காங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதுங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து அவங்கள விலகி தான் அவங்கள நிறுத்தணும். கரெக்டா? அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க.